ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய் சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோ, டைகர் பார்க். இந்த டைகர் பார்க் வந்து சோன்புரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 15 to 20 minutes ட்ரைவ். 200 பாட் கிட்ட கேட்டாங்க. திருப்பி வரப்பையும் நாங்கள் கேப் புக் பண்ணி தான் வந்தோம். அதுவுமே வந்து 160 170 பாட் ஆச்சு. ஸோ இந்த டைகர் பார்க் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய விதமான டைகர்ஸ் இருக்கும், பல ஏஜில் இருக்கும். நாங்கள் போனப்போ வந்து என்னென்னா 2 to 2.5 months பேபியில் இருந்து ஒரு 4 years 5 years ஓல்டு டைகர் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் காட்டுறதெல்லாம் வந்து பெரிய டைகர். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா எந்த ஏஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன பேபியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் ஸ்மால் பேபி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் தனியாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இல்லை நான் பெரிய டைகருக்கும் நான் வந்து போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. நான் வந்து வெறும் பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து என்னென்னா மீதி பெரிய டைகர்ஸோடு நீங்கள் போயிட்டு சும்மா பேக்கில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் காஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் சின்ன டைகரோட நீங்கள் விளையாட முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கான காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நான் வந்து என்னென்னா அந்த விளையாடலாம் அப்படின்ட்டு சின்ன டைகரோட இது மட்டும்தான் புக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு யூஎஸ்பி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து என்னென்ன காஸ்ட்டுங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் தனியாக போகிறீங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் தான் போனேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா ஃபோட்டோ ஆப்வியஸாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து யூஎஸ்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கே உள்ளே ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். அவங்க வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நான் அந்த சர்வீசஸ்க்கு ஆப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து இன்னும் பெட்டராக, இன்னும் கிளியராக, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரேம்லாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸோ நீங்கள் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியூபார்ன் டைகருக்கு வந்து 1010 பாட் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி யூஎஸ்பி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ அவங்க எடுத்து கொடுக்கணுன்னா 599 பாட்டு. உங்களுக்கு மீதி பெரிய டைகர்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து 250 300 அந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கிறதுலே பெரிய டைகர் அதெல்லாம் வந்து என்னென்னா அது உட்காந்துருக்கும், நீங்கள் பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருந்ததுலாம், அங்கே தான் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. டைம் ஸ்லாட்ஸ் மாதிரி இருக்கும், அப்போ தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து எல்லா டைகருமே பல டைகர் ஏஜாக வந்து பிரித்து கேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டைகருக்கு நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கீங்களோ அந்த இதுக்கு போகலாம். நான் பேபிஸ்க்கு வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸ்மாலஸ்ட் டைகர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் பார்க்குறப்போ அது வந்து 2 months ஓல்டுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைகர். பட் ஆனால் வந்து என்ன, ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே இது கொடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். எனக்கு வந்து ஒரு வெயிட்டிங் டைம் 15 to 20 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய டர்ன் வந்தது. ஸோ கையெலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சானிடைசர்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம். எனக்கு டைம் ஆகும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே உள்ளே வேறு என்னென்ன கேஜஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைகர்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து என்னென்னா நியூபார்னோட அடுத்தது ஸ்மாலஸ்ட் அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா 4 months 5 months ஓல்டு பேபி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் டைகர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 9 months 1 year அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சில டைகர்ஸ்லாம் வந்து கேஜில் இருக்கும், சில டைகர்ஸ் வந்து அவங்க அந்த உள்ளே ஃபோட்டோ எடுக்கிற ஏரியாவில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உள்ளே போனால் மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய டைகர்ஸ் இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் காட்ட போகிறதில்ல. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி டைகர்கிட்ட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த மாதிரி டைகர்ஸ்கிட்ட நீங்கள் தடவி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி போகலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு டைம் நீங்கள் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம் டைகரோட.
நான் அன்றைக்கி வெறும் பேபியோட மட்டும்தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். மீதிலாம் வெளில இருந்து தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 இது நீங்கள் புக் பண்ணி போகிறதுனாலுமே நீங்கள் போகலாம். ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் போனதில்லைன்னா டெஃபினட்டாக போகலாம். இது இல்லாமல் சஃபாரியுமே ஆக்சுவலாக இருக்குது. உங்களை வந்து அது ஓப்பனில் டைகர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க ஒரு பக்கி மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் போகலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் தான் எனக்கு இருந்தது, அதனால் கொஞ்சம் டைம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் பிளேஸ் டு கோ. நீங்கள் பட்டாயா தாய்லாண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த புலிகளாம் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய பழைய வீடியோ தாய் சீரீஸில் ஆல்ரெடி போட்டேன். இன்னொரு 4-5 வீடியோஸ் தாய் சீரீஸில் வரும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தாய்லாண்டு போகிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.